வணக்கம்ங்க. நீங்க யாருன்னு எனக்கு சரியா தெரியலீங்க. வணக்கம்ங்க. நான் பொண்ணு வீட்லேருந்து வரோம்ங்க. நம்ம பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாமா முறையாகுதுங்க. உங்களுக்கு காட்டு பத்திரம் இருக்குதுல்லங்க, அத குடுத்தீங்கன்னா, நாங்க பார்த்துட்டு கிளம்பிருவோங்க. என்னங்க இப்படி கிளம்பிட்டீங்க? இருங்க, பத்திரத்த எடுத்து தர்றேன். என்னங்க நேத்து 10 ஏக்கர் காடு காட்டுனீங்க. இதுல 6 ஏக்கருக்கு தான் பத்திரம் இருக்குது. மீதி 4 ஏக்கருக்கு பத்திரம் என்னங்கீங்க? அந்த 4 ஏக்கர் பத்திரம்ங்க, பேங்க்ல லோன் இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் கேட்டையில இந்த வீடுக்கு 35,00,000 தான் ஆகுன்னு சொன்னாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் ஏறிச்சு அது இதுன்னு சொல்லி போட்டு பணம் பத்தலைங்க. மறுபடியும் 15,00,000 அதிகமா வந்துருச்சு. சரின்னு சொல்லி போட்டுத்த பேங்க்ல வச்சுங்க லோன் வாங்கியிருக்குதுங்க. ஓ! அப்படிங்களா? லோன் போட்டிருக்கீங்களா? லோன் எவ்வளோ போட்டிருக்கிறீங்க? எந்த பேங்க்ல போட்டிருக்கிறீங்க? ஓசிஓசி பேங்க்ல இருக்குதுங்க. மாசம் ரூ. 5,000 இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிறேங்க. ஓ! அந்த பேங்க்ல போட்டிருக்கிறீங்களா? அந்த பேங்க் மேனேஜர் நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான். மாப்பிள தான் ஆகுது. சொல்லுங்க வேணா கேட்டு பார்க்கலாம். இல்லைன்னா நம்மளுக்குள்ளேயே பேசி பார்த்துக்கலாம். இப்ப இந்த விஷயத்த போய்ங்க புள்ளையோட அப்பா அம்மாட்ட சொன்னோம்னு வச்சுக்கங்க, உடனே கல்யாணத்த நிப்பாட்டிருவாங்க. என்ன பண்ணலாம்? சொல்லுங்க. சார், நீங்க தான் பொண்ணு வீட்ல சொல்லி எப்படியாவது சம்மதிக்க வைக்கணுங்க. நான் சொன்னா கேட்பாங்க. இருந்தாலும் சரி, ஒரு ₹1,00,000 பணம் குடுத்துருங்க. கல்யாணம் பண்ணி வச்சிரலாம். என்னங்க சார் ₹1,00,000 கேட்குறீங்க? ஏற்கனவே பொண்ணு வீட்ல அம்மா, அப்பா மேல சொல்லிக்கிறாங்க. பையன் வீட்டு சைடு தான் எல்லா செலவும் போட்டு பண்ணோன்ட்டு இருக்காங்க. அதுக்கே பூரா செலவு 6, 7 லட்ச ரூபாய்க்கு மேல வந்துர மாட்டேங்குது. இதுல எக்ஸ்ட்ரா வேற ₹1,00,000. ₹1,00,000 பணம் குடுத்துருங்க. எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிர்றேன். இல்லைன்னா உண்மைய தான் சொல்லணும். ஐயோ சார்! அப்படியெல்லாம் பண்ணிறாதீங்க. ஒரு வாரம் டைம் குடுங்க. ₹1,00,000 ரெடி பண்ணி தரேங்க. சரிங்க. ஒரு வாரத்துல ₹1,00,000 பணம் குடுத்துருங்க. கல்யாணம் நடக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன் கல்யாணத்த நானே முன்னாடி நின்னே நடத்தி வச்சுர்றேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. வக்கீல் தானா? இல்ல கல்யாண புரோக்கரான்னே தெரியல. கல்யாண புரோக்கரும் கூட ₹1,00,000 வாங்குறியான். அவனுக்கு ஈக்குவலா இவனும் வாங்குறேன். யாரு கல்யாண புரோக்கர், யாரு வக்கீல்னே தெரிய மாட்டேங்குது.